ஹலோ ஆல். இந்த வீடியோல ChatGPTயோட ரிவ்யூவிங் ஒர்க் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஷீட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ப்ரொவைட் பண்ணோனே உங்களோட நேம் இங்க இருக்கும். ஸோ, இப்போ உங்களோட நேம் எக்ஸாம்பிளுக்கு பானு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த லைன்ல ஃபர்ஸ்ட் ஒரு லிங்க் இருக்குல்ல, இந்த லிங்க்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்ல வந்து ஒரு ஒரு பேஜ்லயும் ஒரு ஒரு இமேஜ் இருக்கும். ஸோ, இந்த ஃபைல்ல உங்களுக்கு டோட்டலா ஒரு இமேஜ் தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே லைன்ல இன்னொரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க்ல தான் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல சைட்ல இந்த ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இந்த ரெக்டாங்கிள கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹோல் ஃபைலும் செலக்ட் ஆயிடும். செலக்ட் ஆனதுக்கப்புறம், இந்த பார்டர் கிளிக் பண்ணி ஆல் பார்டர் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுல சென்டர் அலைன்மென்ட், இதுலயும் சென்டர் அலைன்மென்ட், இதுலயும் சென்டர் அலைன்மென்ட் குடுத்துருங்க. உங்களோட ஃபைல் இந்த மாரி இருக்கும். இதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இது பண்ணிடுங்க. இப்ப இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு இவ்ளோ ஸ்பேஸ் தேவையில்ல. ஸோ, நான் அத கம்மி பண்ணிடுறேன். பேஜ் நம்பருக்கும் இவ்ளோ தேவையில்ல. கம்மி பண்ணிடுறேன். கேப்ஷன்ல வந்து உங்களுக்கு இமேஜ்ல எந்த ஒரு கேப்ஷனுமே குடுக்கல. இது வந்து கேப்ஷன் கிடையாது. இது வந்து இமேஜ் எடுத்ததுக்கான நம்பர். கேப்ஷன் எதுவுமே குடுக்கல அப்படின்னா, இந்த இடத்துல நோ கேப்ஷன்னு குடுத்துருங்க. இப்போ இந்த இமேஜ் வந்து ப்ராப்பரா தெரியல. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பாக்ஸ கொஞ்சம் பெருசாக்குறோம். இத எப்படி பண்றது அப்படின்னா, இந்த 2 லைனுக்கு நடுப்புற அ கர்சர வச்சீங்கனாலே ஒரு லைன் மாரி தெரியும். அத நீங்க இழுக்கிறப்போ உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? இப்ப இமேஜ பெருசாக்கியாச்சு. கேட்டகரில நான் என்ன போடணும்னு சொல்றேன். இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, கேட்டகரிக்கு அடுத்து ஒரு பாக்ஸ். அந்த எஃப்ல வச்சுட்டு நீங்க ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த மாரி ஓப்பன் ஆகும். இதுல வந்து ரைட் சைட்ல ஒரு காலம் ஓப்பன் பண்ணுங்க. சேம் அதே மாரி ஷார்ட் ஆல்டிக்ஸ் பக்கத்துல ஒரு பாக்ஸ். சேம் அதே மாரி கிளிக் பண்ணி ரைட் குடுக்குறேன். லாங் ஆல்டிக்ஸ் பக்கத்துல ஒரு பாக்ஸ். அதே மாரி குடுக்குறேன். ஆ லாங் ஆல்டிக்ஸ் லென்த்துக்கு பக்கத்துல 2 பாக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நான் கேட்டகரி என்னங்கிறத லாஸ்ட்டா சொல்றேன். இந்த பாக்ஸ்ல என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஒரு ஷீட் ஏதாவது இருக்கும். டன்னுன்னு போட்டது. அந்த ஷீட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு, இந்த ஒர்க் டைப்பும், இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸும் மட்டும் காப்பி பண்ணி, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை இமேஜ் இருக்கு? 10 இமேஜ் இருக்குன்னா, இந்த ஒரு பாக்ஸ மட்டும் செலக்ட் பண்ணிட்டு, 10 இடத்துக்கும் இப்படி இழுத்து விட்டுருங்க. எனக்கு இப்போ 1 தான் இருக்கு. ஸோ நான் 1 தான் வச்சிருக்கேன். இது இந்த லெட்டர் ப்ராப்பரா தெரியாததுனால, இத நான் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். இதோட அலைன்மென்ட் ப்ராப்பரா இல்லாததுனால, நான் மறுபடியும் ஆல் பார்டர், சென்டர் அலைன்மென்ட், இதுலயும் சென்டர் குடுத்துறேன். இப்போ ப்ராப்பரா ஆயிடுச்சு. இப்போ ஓகே ஆயிடுச்சு. இப்போ வந்து இங்க ஷார்ட் ஆல் டெக்ஸ்ட் இருக்கா? இந்த நேம காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி என்ன டைப் பண்றீங்க அப்படின்னா, ஆர் அண்ட் சி இப்படி டைப் பண்ணிடுறீங்க. அதே மாரி இதையும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு, ஆர் அண்ட் சி ஓகேவா? சேம் இதே மாதிரி இது 2யும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி ஆர் அண்ட் சி, ஆர் அண்ட் சி. ஓகே. இப்போ இது வந்து டெக்ஸ்ட் ப்ராப்பரா தெரியாதனால இந்த பாக்ஸ கொஞ்சம் பெருசாக்கிர்றோம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த பாக்ஸ அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்றீங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொஞ்சம் பெருசாக்கிறீங்க. இப்ப நீங்க இதுல என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இதுல ஸ்டார்ட்டிங் எப்பவுமே ஏ இல்ல ஆன்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். ஆ இப்ப வந்து ஐஎன்ஜி வேர்ட் வந்துச்சு அப்படின்னா சாரி ஏஇஐஓயு வவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து ஆன் யூஸ் பண்ணுவோம். மத்தபடி ஏ யூஸ் பண்ணுவோம்ல. சேம் ஏ அண்ட் ஆன் மட்டும் தான் இருக்கணும். இன்கேஸ் ஏதாச்சும் நம்பர்ஸ் வருது 1, 2, 3 அப்படிங்கிற மாரி நம்பர்ஸ் வருதுன்னா, நம்ம எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். அது மட்டும் தான் இந்த இடத்துல பார்க்கணும். இதுக்கப்புறம் ஐஎன்ஜி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம நம்ம வந்து டைப் பண்ணணும். இப்ப இங்க மேனேஜிங்ன்னு இருக்கா? இத எடுத்துட்டு மேனேஜ் அப்படின்னு போட்டுர்றோம். இதுக்கப்புறம் இத செக் பண்ண எதுவுமே இல்ல. நம்ம என்னென்ன செக் பண்ணணும்னா, ஐஎன்ஜி வேர்ட் இருக்கக்கூடாது, கலர்ஸ் இருக்கக்கூடாது, ஆ ஃபுல் ஸ்டாப், கமா, அப்பாஸ்ட்ரோஃபி இத தாண்டி வேற எதுவுமே நீங்க யூஸ் பண்ணியிருக்க கூடாது. இத தாண்டி ஆம் ஹைஃபன் இருந்தாவோ, இல்ல டபுள் கோட்ஸ் இருந்தாவோ, இல்ல வேற ஏதாவது சிம்பிள்ஸ் இருந்தாவோ, பெர்சன்டேஜ்ன்னு இருக்குன்னா, நீங்க பெர்சன்ட்ன்னு தான் டைப் பண்ணணும். அந்த மாரி எந்த ஒரு சிம்பிளும் இல்லாம பார்த்துக்கணும்.
ஸ்டார்ட்டிங் வந்து ஏ இல்ல ஆன்ல தான் ஸ்டார்ட் ஆகணும். நம்பர்ஸா இருந்துச்சுன்னா நம்பர்ஸ்ல ஸ்டார்ட் ஆகணும். ஐஎன்ஜி வேர்ட் இருக்கக்கூடாது. கலர்ஸ் இருக்கக்கூடாது. இத மட்டும் நீங்க செக் பண்ணா போதும். அதே மாதிரி இப்ப இதுல அந்த மாரி சென்டென்ஸ் எதுவுமே இல்ல. சாரி வேர்ட்ஸ் எதுவுமே இல்ல. ஸோ இது ஓகே. அதே மாரி இதையும் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிர்றோம். இந்த வேர்டிங்ஸ் சரியா தெரியாதனால இதையும் கொஞ்சம் பெருசாக்கிர்றோம். இது வந்து இந்த சைஸ் தான் இருக்கணும்லாம் இல்ல. ஓரளவு நமக்கு தெரியிற அளவுக்கு பெருசாக்கிட்டா போதும். நான் இதையும் பெருசாக்கிறேன். இத காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணதுனால நம்ம ஜஸ்ட் ஆர்என்சிய மட்டும் தான் செக் பண்ண போறோம். ஆல்ரெடி அதுல இருந்தத செக் பண்ண போறதில்ல. ஆர்என்சிய மட்டும் தான் செக் பண்ண போறோம். இப்ப இதுலயுமே நான் பார்க்குறேன். இதுல வந்து ஷார்ட் ஆல் டெக்ஸ்ட் ஏ ஆன்ல ஆரம்பிக்கிற மாரி, லாங் ஆல் டெக்ஸ்ட் எப்பவுமே ல தான் ஆரம்பிக்கணும். ஆல்ரெடி ChatGPT ப்ராஜெக்ட் பண்ணவங்களுக்கு தெரியும். அதுல என்ன கைட்லைன்ஸோ சேம் அதே கைட்லைன்ஸ் தான். ஆனா நம்மளே ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுவோம். இங்க ஆல்ரெடி சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இதே மாரி நான் செக் பண்றேன். இதுல ஐஎன்ஜி இருக்கு. நான் ஐஎன்ஜி எடுத்துட்டு அத எப்படி மாத்துனா சரி வருமோ அந்த மாரி மாத்திர்றேன். பெர்ஃபார்ம்னு மாத்திர்றேன். அசஸ்ன்னு மாத்திர்றேன். கைடுன்னு மாத்திர்றேன். ஸோ அந்த மாரி ஐஎன்ஜி ஃபார்ம எடுத்துட்டு என்ன மாரி போட்டா அ இதுல மிஸ்டேக்ஸ் இல்லாம இருக்குமோ அந்த மாரி மாத்திடுறோம். இது முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க வந்து இந்த இந்த 2 பாக்ஸோட லென்த் குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அடுத்து நம்ம போட்ட 2 பாக்ஸோட லென்த் போடணும். இந்த பாக்ஸ் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால நம்ம இதையும் சின்னதாக்கிர்றோம். இது லென்த் எப்படி போடணும் அப்படின்னா, ஈக்குவல் டூ போட்டுட்டு, LEN போட்டுட்டு ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க எந்த பாக்ஸோட லென்த் போட போறீங்க? இப்ப ஷார்ட் ஆல் டெக்ஸ்ட்டோட லென்த் தான் போட போறோம். ஸோ ஷார்ட் ஆல் டெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ கிளிக் பண்ணோம் அப்படின்னா, அந்த நம்பர் இங்க வந்துரும். I2ன்னு. நம்ம என்டர் அமுத்துனோம் அப்படின்னா, நமக்கு இந்த மாரி வந்துரும். இல்ல, உங்களுக்கு இந்த மாரி டைப் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இங்க ஒரு லெட்டர்ஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. ஈக்குவல் டு LEN பிராக்கெட் I2 க்ளோஸ் பிராக்கெட். அந்த மாரி நீங்க டைப் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு அதோட கவுண்ட் வந்துரும். இப்ப வந்து இங்க வந்து ஆர்என்சியோட லென்த் ஆல் டெக்ஸ்ட்டோட நமக்கு லென்த் வேணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா, ஆர்என்சியோட லென்த் ஆல் டெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் தானே. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஈக்குவல் டு LEN பிராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பாக்ஸ கிளிக் பண்றோம். என்டர் அமுத்துனோம்னா அதோட லெட்டர்ஸ் இங்க எத்தனை கேரக்டர் இருக்குன்னு வந்துருச்சு. இப்போ 200 விட கம்மியான கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல சிம்பிள்னு போடணும். 700 விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, மாடரேட்ன்னு போடணும். 700க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, நம்ம காம்ப்ளெக்ஸ்ன்னு போடணும். ஸோ இந்த இடத்துல வந்து 428 தான் இருக்கு. ஸோ 200க்கு மேல 700க்குள்ள தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல மாடரேட் அப்படின்னு டைப் பண்ணிடுறோம். மாடரேட். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல டைப் பண்ணிடுறோம். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க அந்த சென்டென்ஸ நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு, எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. அவங்க கரெக்ட்டா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ரிவ்யூ நோ சேஞ்சஸ் குடுக்கணும். இல்ல அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஐஎன்ஜி தப்பா பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அத சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்ப நம்ம பண்ண மாரியே பண்ணிட்டோம் அப்படின்னா, மேஜர் சேஞ்சஸ்ன்னு குடுக்கணும். இல்ல அவங்க வந்து சென்டென்ஸ் குடுக்கல. அப்படி இல்லன்னா சென்டென்ஸ் தப்பு தப்பா குடுத்துருக்காங்க. ஒண்ணுமே சரியில்ல அப்படின்னா, நம்ம ஃப்ரெஷ் ஆத்தரையும் குடுக்கணும். ஓகேவா? இப்ப நம்ம வந்து லைட்டா சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணோம். அத காப்பி பண்ணி, பேஸ்ட் பண்ணி. அதனால நம்ம இங்க வந்து மேஜர் மைனர் சேஞ்சஸ்ன்னு குடுத்துறோம். ஓகேவா? இதுதான் இந்த ப்ராஜெக்ட்டோட ஒர்க்கு. இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, சேம் நம்மளோட நேம் இருந்துச்சுல்ல, அந்த ஷீட்ல போயிட்டு இப்ப வந்து நம்ம டோட்டலா நமக்கு எத்தன கொஸ்டின் இருந்துச்சு? 1 தான் இருந்துச்சு. ஸோ 1 போட்டுருறோம். அதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூ பண்ணது, அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணது எத்தன சென்டென்ஸ்? 1 கூட கிடையாது. ஸோ சிம்பிள்லயும் ஒண்ணும் இல்ல 0, மாடரேட்லயும் ஒண்ணும் இல்ல 0, காம்ப்ளெக்ஸ்லயும் ஒண்ணும் இல்ல 0. இப்போ மைனர் சேஞ்சஸோட பண்ணது எத்தன கொஸ்டின்ஸ்? ஒரே ஒரு கொஸ்டின் தான். அதுவும் மாடரேட். ஸோ சிம்பிள்ல 0 போட்டுர்றோம். மாடரேட்ல 1 போட்டுர்றோம். காம்ப்ளெக்ஸ்ல 0 போட்டுர்றோம். ஃபுல்லா சேஞ்ச் பண்ணது எத்தன கொஸ்டின்ஸ்ன்னு கேட்குறாங்க. 1 கூட இல்ல. சிம்பிள்லயும் ஒண்ணும் இல்ல. மாடரேட்லயும் ஒண்ணும் இல்ல. காம்ப்ளெக்ஸ்லயும் ஒண்ணும் இல்ல. இது முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த சென்டென்ஸ் இந்த இந்த ஃபைல் டோட்டலா முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான். நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணீங்கன்னா முடிஞ்சிரும். ஆனா, இதுல நம்ம ஜஸ்ட் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்ல அப்படின்னா, நம்ம இங்க இருக்கிற சென்டென்ஸ் தூக்கி இங்க இடத்துல சேஞ்ச் பண்ணிடுவோம். மைனர் மிஸ்டேக்ஸ்னா நம்ம இப்ப பண்ண மாரி இருக்கணும். மேஜர் மிஸ்டேக்ஸ்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இமேஜஸ தொறந்து பார்க்கணும். இது வந்து ஒரு மாதிரி சார்ட் மாரி இருக்கா? ஃப்ளோ சார்ட் மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா, இந்த சென்டென்ஸ சும்மா படிச்சு பார்க்கணும்.
ஃப்ளோ சார்ட் பத்தி தான் குடுத்துருக்காங்க. ஓகே. அதுல உள்ள வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அதுல உள்ள வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் அதுல உள்ள வேர்ட்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா, இந்த இமேஜஸ பெருசா ஆக்கிட்டு, அப்படி இல்ல இந்த இமேஜஸ பெருசாக்கிட்டு உங்களுக்கு மேபி சில பேர் மொபைல்ல பண்ணுவாங்க. அவங்களுக்கு சரி வரல அப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்த பிடிஎஃப் சொன்னேனே, அந்த பிடிஎஃப்ல போயி இந்த ஸ்னிப்பிங் டூல் உங்களோட லேப்டாப்லயே இருக்கும். இந்த இடத்துல போய் ஸ்னிப்பிங் டூல்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாரி வரும். இத ஓப்பன் பண்ணிட்டு, நியூ கிளிக் பண்ணி, இந்த இமேஜ காப்பி பண்ணிட்டு, சாட் ஜிபிடில அந்த இமேஜ கண்ட்ரோல் வி குடுத்து பேஸ்ட் பண்ணிட்டு, நம்மளோட சாட் ஜிபிடி அந்த ஷீட் இருக்குல்ல, உங்களோட நேம் இருந்த ஷீட். இதுல டீட்டெயில்ஸ்ன்னு இருக்கும். இந்த டீட்டெயில்ஸ் போயிட்டு, இப்போ உங்களோட கொஸ்டின் வந்து சாட் ஜிபிடி ஏபில தானே இருக்கு. ஸோ டீட்டெயில்ஸ் போயிட்டு சாட் ஜிபிடி ஏபி இருக்குல்ல, இதுல இந்த டாக்குமெண்ட்ட ஓப்பன் பண்ணிட்டு, இங்க ஒரு சென்டென்ஸ் இருக்கும். இத கண்ட்ரோல் ஏ குடுத்தீங்கன்னா செலக்ட் ஆயிடும். அப்புறம் கண்ட்ரோல் சி குடுத்து காப்பி பண்ணி, இந்த சாட் ஜிபிடில இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா, இந்த மாரி பேஸ்ட் ஆயிடும். என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வேணுங்கிற சென்டென்ஸ் அதுல வந்துரும். பண்ணிட்டு இந்த சென்டென்ஸ் எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஷார்ட் ஆல் டெக்ஸ்ட்டும், லாங் ஆல் டெக்ஸ்ட்டும் வந்துரும். இப்ப இத என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆர்என்சி இருக்குல்ல, அதுல ஷார்ட் ஆல் டெக்ஸ்ட்ல ஷார்ட் ஆல் டெக்ஸ்ட்ட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு, லாங் ஆல் டெக்ஸ்ட்ல லாங் ஆல் டெக்ஸ்ட்ட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு, சேம் நான் சொன்ன மாதிரி ஐஎன்ஜி இல்லாம இருக்கா? ஷார்ட் டெக்ஸ்ட் ஆல் டெக்ஸ்ட் வந்து ஆன்ல ஸ்டார்ட் ஆகுதா? லாங் ஆல் டெக்ஸ்ட் வந்து ல ஸ்டார்ட் ஆகுதா? ஐஎன்ஜி இல்லாம இருக்கா? சிம்பிள்ஸ் இல்லாம இருக்கா? கலர்ஸ் இல்லாம இருக்கா? அப்படின்னு செக் பண்ணிட்டு, இந்த இடத்துல நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்மள தானே போட்டோம். ஸோ ஃப்ரெஷ்ங்கிறத மென்ஷன் பண்ணிடணும். அவ்வளோதான். இதுதான் இந்த ப்ராசஸ். இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. ப்ராஜெக்ட்ல இன்ட்ரஸ்டடா இருக்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. பாய்.